அங்க இருந்தது ஆன்மீகம் வாய்ந்த பெண்களும் உணர்ச்சி வாய்ந்த இளைஞர்களும் முருக பக்தர்கள் தான் இருந்தார்கள். வாயுங்கோட கூசாமல் அனைவரும் குண்டர்கள் இருந்தார்கள். பிரச்சனை ஏற்பட்டது. 144 போட்டு என்று வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் அரசாங்கம் தெரிவிக்கிறது. யாரை கேட்டு நீ 144 போட்டன்னு கேட்கிற? நான் கொடுத்த உத்தரவை மீறும் வகையிலே 144 யாரை கேட்டு நீ போட்ட? உடனடியாக நாளை அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் வந்து நீதிமன்றத்திலே என்னிடம் சொல்ல வேண்டும் என்றார்கள். கலெக்டரும் கமிஷனரும் IPS IAS இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்திய படிப்பிலே இந்தியாவின் மிக உயர்ந்த படிப்பான IAS IPS படித்த 2 அதிகாரிகளும் இந்த சின்ன பிள்ளையில வெளியில போய் முட்டி போடுவான், திருப்பி வந்து எழுதுவான் பாரு, அது மாதிரி கண்களை பிசுக்கிக் கொண்ட உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்றார். ஆனால் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்காத மரியாதையை நீதித்துறை கொடுத்து நாளை வென்று பதில் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதுதான் நீதித்துறை.